எப்படி ஒரு குவாலிட்டியான வே ப்ரோட்டீனா வாங்குறது? நம்ம அதில் எதை பார்த்து வாங்கணும்? இந்த விஷயம் நிறைய சப்ளிமெண்ட் பிராண்ட் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் டே 14 ஆஃப் 10K ஃபாலோவர்ஸ் இன் 30 days. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வே ப்ரோட்டீன் ஐசோலேட், கான்சென்ட்ரேட் அண்ட் ஹைட்ரோலைஸ்டு வேன்னு இருக்குது. வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டில் 70 to 80% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டில் 90% ஆஃப் வே இருக்கும், கொஞ்சமான லாக்டோஸ் அப்புறம் ஃபேட் இருக்கும். ஹைட்ரோலைஸ்னால் உங்களுக்கு ப்ரீ டைஜஸ்டட் வேவாகவே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம வாங்குற வே ப்ரோட்டீனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ என்கிட்ட ஒரு வே ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூப் 36 கிராம்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்கூப்பில் 27 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. இப்போ 27 டிவைட் பை 36 போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இந்த வே ப்ரோட்டீனில் இருக்குது. எப்பயுமே 70 ஒரு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கவே சூஸ் பண்ணுங்கள். BCAA அப்புறம் EAA இது அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்புறம் எக்ஸசிவாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்ற செக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு பேண்டு சப்ஸ்டன்ஸ் அதிலேருந்து எடுத்திருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீங்களும் ஒரு வே ப்ரோட்டீனை வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க.